நடந்த எல்லாத்தையும் குருநாதர்கிட்ட சொல்கிறான். குழந்தாய், அந்த மாட்டின் மீது அமர்ந்து வந்த பெரியவர் இந்திரன் சாப்பிட கொடுத்தது அமிர்தம். அந்த அமிர்தத்தை நீ சாப்பிடாம இருந்தீன்னா நீ அந்த நாகலோகத்து விஷத்திலேருந்து தப்பிச்சிருக்க முடியாது. இது உனக்கு உன்னுடைய குரு பக்திக்காக இந்திரன் கொடுத்த பரிசு. அப்புறம் நீ அந்த சிறிய பொந்த ஒரு ஆயுதத்தால் தோன்றினியே, அந்த ஆயுதம் இந்திரனோட வஜ்ராயுதம். அதனால்தான் அந்த சிறிய பொந்தை தோண்டி பெரிய குகைக்குள்ளே போய் அந்த நாகலோகத்துக்கு அடைய முடிஞ்சுது. கீழ் உலகத்தில் கருப்பு வெள்ளை நூலால் துணி நெய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னாயே, அந்த கருப்பு நூல் என்பது இரவு, வெள்ளை நூல் என்பது பகல். வெள்ளை நூலாலும் கருப்பு நூலாலும் மாறி மாறி அவர்கள் நெய்து கொண்டிருப்பார்களே, அந்த பெண்கள் இருவரும் இறைவனின் வேலையாட்கள். அவர்கள் தொடர்ந்து நெய்வதால் தான் இங்கே இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. அதுக்கு அருகில் இருந்த ஒரு சக்கரம் சுழன்று கொண்டிருந்ததல்லவா, அந்த சக்கரம் 12 ஆரங்கள் இருந்திருக்கும். அந்த 12 ஆரங்கள் 12 மாதங்களை குறிக்கும். அது தொடர்ந்து இயங்குவதால் தான் நமக்கு காலம் நகர்கிறது. அதற்கு அருகில் இருந்த மனிதர் அவர் தான் காலதேவன். அந்த காலதேவனுக்கு அருகிலே இருந்த குதிரை தான் சக்தி. சக்தியோடு ஒரு விஷயத்தை செஞ்சால் எளிதாகவும் விரைவாகவும் அதை செய்து முடிக்கலாம் என்பதற்கு இப்போது நீ செய்தது போலவே ஒரு விஷயத்தை செஞ்சு ஜெயிக்கலாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். இப்போ குருவும் குரு பத்தினியும் உத்தங்கனோட தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மேலோகத்திலிருந்து மலர் மாறி பொழிகிறார்கள் தேவர்கள். உத்தங்கனோட குரு பக்தியை மெச்சி இப்படி ஒரு பகுதி மகாபாரதத்தில் ஆதி பருவத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம்.